நம்ம ஊரில் இந்த நாய் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்குங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நாய்க்கெல்லாம் தெருநாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கூடலாம் நாய்க்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இங்கே சிங்கப்பூர்லேயும் தான் பார்த்தீங்கன்னா தெருநாயெல்லாம் அவ்வளோவா பார்த்ததில்ல நான். ஆனால் வீட்டு நாய் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்களே, அந்த மாதிரி நாய் வளர்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நாய் வளர்த்தோம்னா இப்போ நாயெல்லாம் வளர்க்குறோம். அதுக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம். அதை குழந்த மாதிரியே பார்த்துக்குவோம். நகை வட்டி விடுவோம், பல்லு விலைக்கு விடுவோம், இந்த மாதிரியா நிறைய வேலையெல்லாம் பண்ணுவோம். ஆனால் வெளியே கூட்டு போவோம். இப்போ வாக்கிங்கெல்லாம் கூட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே யூரின் போகுது, இல்லை கக்காலாம் போகுது அப்படின்னா அதை அப்படியே போட்டு போயிடுவோம். சில நல்ல மனசுக்காரவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மண்ணை போட்டு மூட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே கூட்டு வராங்க நாய்க்குட்டியை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பரோட வருவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த நாய்க்குட்டி யூரின் போயிடுச்சு, இல்லை கக்கா போயிடுச்சு அப்படின்னா அதை அவங்க தான் க்ளீன் பண்ணணும். இல்லை அட்டாக் பண்ணிடுச்சு ஒருத்தவங்களை அப்படின்னா அதுக்கான மெடிக்கல் செலவு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். இதுக்காக நான் அங்கே இருக்கிறவங்கள வெளியே கூட்டு வரும்போது கக்கா போயிடுச்சு, யூரின் போயிடுச்சுன்னா அவங்கள அல்ல சொல்ல அந்த மாதிரியா சொன்னால் அப்படின்னா நம்மளும் நாயை விட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரூல்ஸை போடுங்கய்யா.